ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்ராஸ் லைஃப் ஸ்டைல் இன் ஐர்லாண்ட். இந்த vlog நீங்கள் பார்க்க போகிறது இந்தியா ட்ரிப் தாங்க. இப்போ மார்னிங் எல்லாம் சூட்கேஸ் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலி நம்ம ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சுங்க. ஏர்லி மார்னிங் நம்ம ஆல்மோஸ்ட் 3:30 to 4 o'clock வந்து கிளம்பணும் வீட்டிலேருந்து. ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிறதுக்கு 5:30 செக்இன் பண்ணிவிட்டு டியூட்டி ஃப்ரீ ஷாப் நுழைஞ்சாச்சு. ஏன்னா டைம் நிறையா இருந்ததுனால ஆன் த வே இதுக்குன்னு நம்ம போக தேவையில்லை. நம்ம கேட்ஸ் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இது இருந்தது. ஸோ அதனால் ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணலாம், பர்ஃப்யூம்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ஸ்டாப் ஓவர் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா மார்னிங் கிளம்புனது ஒரு கப் ஆஃப் காஃபி கூட குடிக்கலை. ஸோ அடுத்து ரிலாக்ஸிங்காக உட்காந்துட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும். அட்லீஸ்ட் ஒரு பயங்கரமாக இல்லாட்டி கூட ஏர்லி மார்னிங் வந்து நம்ம நிறைய சாப்பிட முடியாது. ஜஸ்ட் ஒரு கப் ஆஃப் காஃபி ஒரு croissant அந்த மாதிரி அடுத்து தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பேக் டு பேக். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து செப்டம்பரில் ஷூட் பண்ணதுங்க. இது ரொம்ப டிலே ஆகி தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ வந்து சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்கிட்ட கேட்டாங்க, இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு வந்தியா அப்படிலாம் கேட்டாங்க. இல்லைங்க, நிறைய பேருக்கு தெரியும் நான் செப்டம்பரில் தான் ட்ராவல் பண்ணேன். இது ஆல்மோஸ்ட் இப்போ நவம்பர். ரொம்ப லேட்டாக தான் நான் போஸ்ட் பண்ணுறேன். சாரி ஃபார் தேட். இனி வர விலாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ரொம்ப சூப்பராக வரும், லேக் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் அப்ரோச் பண்ணி போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ பிரேக்ஃபாஸ்ட் டைம். ஸோ போய் ஜஸ்ட் கப் ஆஃப் காஃபி குடிக்கலான்னு போயிட்டுருக்கேன். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து போர்டிங் முடித்து ஃப்ளைட்டில் செட்டில் ஆகிட்டோங்க. இப்போ நெக்ஸ்ட் கிளிப் பார்த்திங்கன்னா அப்படியே அடுத்த ஃப்ளைட் வந்து லோக்கல் இண்டிகோ மதுரைக்கு போயிடுவோம். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்ல. ஆனால் இது கிளிப்பிங்ஸ் தாங்க. அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்னை டு மதுரை இண்டிகோவில் போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் அப்படியே அந்த இண்டிகோ ஃப்ளைட்டை பார்த்தோன்னே ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா சென்னை காலையில் ஏர்லி மார்னிங் இறங்கணும். அந்த சூரிய உதயமும் அந்த சில்னஸ் காற்று, நம்ம ஊர் காற்று படும்போது அது வந்து அது ஃபீலிங்ஸுங்க. அது வந்து நம்ம உணர்ந்தால் தான் புரியும். எல்லாருக்குமே அது புரியும் நம்ம ஊர்க்காரங்களுக்கு. போயிட்டு எங்கள் ஊருக்கு ரீச் ஆயாச்சு. தேனி எங்களோட ஊர். பார்த்திங்கன்னா அழகான மேற்கு தொடர்ச்சி மலை தாங்க. சிலுன்னு காற்று அமைதியாக பார்க்குறதுக்கு உங்கள் அமைதியாக தெரியுது. ஆனால் சைடில் பார்த்திங்கன்னா நிறையா பாட்டு சத்தம்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா சரி ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஆஃப்டர் அ டே எடுத்ததுங்க. எங்கள் ஊர் இப்போ தேனிக்கு போயிட்டுருக்கோம். அள்ளி நகரத்துலேருந்து தாண்டி தேனிக்கு போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 15 minutes ட்ராவல் தான். ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டோவில் போனால் தாங்க செம்ம சூப்பராக இருக்கும். வைபே ஒரு தனி வைப் தான். அடுத்து ஷாப்பிங் போகலாம், வந்து பாருங்கள் வாங்க. இப்போ ஷாப்பிங் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்து பிராஸ் ஐட்டம்ஸ் தான் வந்திருக்கும். சாமி பூஜை ஐட்டம்ஸு ஒரு சில இதெல்லாம் வாங்குறதுக்காக வாங்கினேன். மெயினாக வந்து வரலட்சுமி நோம்பு பண்ண போது அம்மனோட முகம் எங்கன்னே தெரியல. ஸோ அது வாங்கிடுவோம் இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வாங்கிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா பாத்திரங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது வந்து அபிஷேகம் வச்சு பண்ணுறது, சாமியை வச்சு பண்ணுறது. ஆனால் பயங்கர ஹெவியாக இருந்தது. அவ்வளோ வெயிட் கேரி பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஹெவியானது வாங்கலை, லைட்டரானது வாங்கினேன். அப்புறம் அம்மன் முகம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக லட்சணமாக இருந்ததுங்க. இதுவும் வாங்கினேன். நான் போனது நியர்லி தீபாவளி ஷாப்பிங் டைம். ஸோ அதனால் பார்வதின்னு ஒரு தேனி கடையில் வந்து அந்த ஷாப் நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அங்கே வந்து பார்த்துட்ருக்கேன். அந்த எத்தனிக் வேஷன் அது இதில் 2 கலர் க்ரீனும் வரும், இது வந்து அந்த சேம் அந்த பிக்சரில் இருக்குது அதே பீஸ். ப்ளூ இல்லைங்க, வந்து 2 தான். தீபாவளி ஷாப்பிங் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். இந்த வாட்டி தீபாவளி ஷாப்பிங் தேனியில் தான்.
பார்வதியில் பசங்களுக்கு எல்லாருக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் இருந்தாச்சு. ஸோ ஹாப்பி. அடுத்து என்னங்க, துணிமணி வாங்கியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு தான். இந்த பட்டாசு கடை வந்து நிற்க போது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இதாக இருந்தது. ஏன்னா 10 இயர்ஸாக வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக நான் தீபாவளிக்கு வந்து இந்தியாவில் இருக்கவே இல்லை. இப்போ தான் தீபாவளி டைமில் நான் இந்தியாவுக்கு இருக்க மாதிரி இருந்தது. ஸோ மத்தாப்பு, புஷ்பானம் இந்த மாதிரி தான் நிறைய நைட் ரிலேட்டட் இது வாங்கியிருந்தோம். வாங்கி முடிச்சுட்டு போய் ஆட்டோவில் வந்து பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்கன்னா நல்லா சில்லுன்னு மழை பெஞ்சு ஓஞ்சிருந்தது. அந்த ஆட்டோவில் சாயந்தரம் காற்றுக்கும் அந்த மழை வாசனை, அந்த மண் வாசனை இருக்கும் பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக. அடுத்த vlogல உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கானதில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until that, signing off Chitra. I'll see you in another vlog. Bye. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்கள் for more future videos.